ஹேர் மீட்ஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் ஹாட் ப்ரொஃபஸர் கோஸ்ட் காலேஜ் பார்ட் 3. ஜங்குக் இப்போ ஒய்யாரியை தூக்கிட்டு தன்னோட கேபின்குள்ளே வந்துட்டாங்க. ஒய்யாரி அந்த காலேஜில் வந்துட்டுருக்கும்போதே அப்படியே சுற்றி முற்றி காலேஜ் தான் பார்த்துட்டே இருப்பாங்க. கேபின்குள்ளே வந்ததும், டேடி என்ன இடம் இது, என்னது இது, இவ்வளோ பெரிய ரூமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கை பார்த்து. ரொம்ப ஆசையாக இருக்குது ஜங்குக்கு ஒய்யாரி பேசுகிறத கேட்கும்போது. இதுதான் டேடியோட ஆஃபீஸ் ரூம். இன்னுமே நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம். உனக்கு எப்போ ஏஜ் 6 ஆகுதோ அப்போ டேடி உன்னைய ஸ்கூலில் சேர்த்து விடுறேன். அது வரைக்கும் நீ ஜாலியாக வீட்லேயே இருக்கலாம். இல்லாட்டி டேடி கூட காலேஜில் ஜாலியாக நீ இருக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை கேட்கும்போது. சரி, அப்புறம் என் மம்மி எதுக்காக நீங்கள் அடிச்சிங்க? நீங்கள் இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, என்னை ஸ்கூலுக்கெல்லாம் போக வேணான்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு மம்மியும் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி ஜங்குக்கை பார்த்து. அதுவா, மம்மி ரொம்ப சேட்டை பண்ணாங்க, அதனால தான் அடி போட்டேன், இல்லாட்டி நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கு ஒய்யாரியை பார்த்து. ஐயையோ, அப்போ நானும் நல்லா சேட்டை பண்ணுவேனே, என்னை அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி பாவமாக ஃபேஸை வச்சுக்கிட்டு. என் பொண்ணு எந்த சேட்டை பண்ணாலும் நான் அடிக்க மாட்டேன். என் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேடியை எப்படி கண்டுபிடிச்ச நீ அப்படின்னு கேட்குறாங்க. என்னோடய வீட்டில் உங்களோட ஃபோட்டோவும் என் மம்மியோட ஃபோட்டோவும் இருக்குது. ஆமாம், 2 பேரும் பக்கத்தில் நிற்பீங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நான் உங்களை மனசுக்குள்ளே வச்சுருந்தேன், என் டேடி இவர் தான் அப்படின்னு. நேரில் உங்களை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு உங்கள் மேலே கோபம், ஆனால் இப்போ எனக்கு எந்த கோபமும் இல்லை உங்கள் மேலே. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து ஒய்யாரி. ஜங்குக் தன்னோட லேப்பில் தான் ஒயினை உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஒய்யாரியை. அந்த டைமில் டோரை வைடாக ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒயின் கிடுக்கிடுன்னு ஜங்குக்கோட ஆஃபீஸ் ரூம்குள்ளே வந்துட்டாங்க. ஜங்குக்கு அப்போ அப்படியே நிமிர்ந்து ஒயினை பார்த்துட்டு, தெரியும் நாக் பண்ணாமல் கதவை திறந்துக்கிட்டு வரேன்னா அது நீனாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அசிங்கம் பிடிச்சவளே, ஒரு குழந்தைய பெற்று கையில் வச்சுக்கிட்டு ஏண்டி சொல்லலை எனக்கிட்ட அப்படின்னு அதட்டுறாங்க. ஒய்யாரி குறுக்குறுன்னு ஜங்குக்கையும் ஒயினையும் தான் பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஒயின் கிடுக்கிடுன்னு வந்து ஜங்குக் லேப்பில் உட்காந்துருக்க ஒய்யாரியா அப்படியே தூக்கி தன்னோட ஹிப்பில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. முட்டாள் ஜான் ஜங்குக், யாரை கேட்டு ஒய்யாரியா உங்களோட குழந்தைன்னு சொல்கிறீங்க, அசிங்கமா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். கோபம் வந்துடுச்சு ஜங்குக்கு. அப்படியே எழுந்து நின்று, என்னது என்ன சொல்கிற நீ, யாரை கேட்டு ஒய்யாரி உங்கள் குழந்தைன்னு கேட்டால் வேறு யாரோட குழந்த அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். வேறு யாரோட குழந்தைனா, என்னை தான் டிவோர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டீங்களா, உங்களுக்கு அப்புறம் நான் அப்படியே சும்மா உங்களை நினச்சிக்கிட்டே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்ட அடுத்த செகண்டே வேறு ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டேன். அவருக்கும் எனக்கும் நெக்ஸ்ட் இயர் மேரேஜ். அவருக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து ஒயின். ஜங்குக்கு அப்படியே தன்னோட ஃபிஸ்ட்டை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, சரி, வேறு ஒருத்தவனுக்கும் உனக்கும் பிறந்த குழந்தை ஒய்யாரினா எதுக்காக ஒய்யாரி என்ன மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை மாதிரியா? இல்லையே, ஒய்யாரியோட ஐஸெல்லாம் என்ன மாதிரியே இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அதாண்டி கேட்குறேன், ஐஸை தவிர அப்படியே மற்றதெல்லாம் என்ன மாதிரியே இருக்கே எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு பேசினா அதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. ஒய்யாரியோட டேடி வந்து வேறு ஒருத்தவர், நீங்கள் கிடையாது. நம்ம 2 பேத்துக்கு தான் டிவோர்ஸ் ஆகிப்போச்சே, அப்புறம் எதுக்காக என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பொண்ணை எதுக்காக கிளாஸ் ரூம்லேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க? அவள் ஸ்கூலுக்கு போகணும், அவள் பெரிய கலெக்டர் ஆக போகிறோம், ஏன் ஒய்யாரி அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின் வந்து ஒய்யாரியை பார்த்து. ஒய்யாரி உடனே ஒயினோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு, நான் கலெக்டரெல்லாம் ஆக மாட்டேன், நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல, அவங்க எப்போ பார்த்தாலும் உட்காந்தே இருக்க சொல்கிறாங்க, நான் போக மாட்டேன் ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஓஹோ, சரி, ஸ்கூலுக்கு போக வேண்டாம், இவர் உன்னோட டேடி கிடையாது பேபி, வேறு ஒருத்தவர் தான் உன்னோட டேடி, இங்கே வந்துரு, மம்மிக்கிட்ட வந்துரு, இவர் உன்னை அடிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். அவ்வளோதான்,
ஒய்யாரி டக்குன்னு ஒயினோட ஹிப்பில் இருந்து கீழே இறங்கிக்கிட்டு கிடுக்கிட்டுன்னு ஜங்கு கிட்ட ஓடி போயிட்டாங்க. ஜங்கு சேரில் தான் உட்காந்துருப்பாங்களா, ஒய்யாரி கிட்ட வந்ததும் டக்குன்னு தூக்கி தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. ஒய்யாரி அப்படியே ஜங்குக்கு திரும்பி பார்த்து டைட்டாக அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிட்டு, டாடி என்னை மம்மிக்கிட்ட அனுப்பாதீங்க, நான் உங்ககிட்டே இருந்துக்கிறேன். மம்மி என்னை ஸ்கூலில் விட போகிறாங்களோ, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. ஏய், கஷ்டப்பட்டு நான் உன்னை பெற்று வளர்த்தா இந்த ஆளுக்கிட்ட வந்து டாடி டாடின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கா. சரி நீ ஸ்கூலுக்கே போக வேணாம், மம்மிக்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஏய் சி வாயமுடு. குழந்தைக்கிட்ட தேவையில்லாமல் என்னையை பற்றி ஏதோ தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்க. குழந்த உண்மையிலே ரொம்ப புத்திசாலி, உன மாதிரி மக்கு கிடையாது. அதுதான் எடுத்ததும் புரிஞ்சுக்கிட்டா. ரெண்டாவது பயங்கரமான ஆளு நீ. உன் கூட வளர்ந்துருக்காளே என் பொண்ணு, அதான் ஒபீடியண்ட்டாக இருக்க பிடிக்காமல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நல்லா ஊர் சுற்றுறதுக்கு தட்டுமாறா கடந்து. என் பிள்ளை இதுக்கப்புறம் எனக்கு பார்த்துக்க தெரியும். இதுக்கப்புறம் காதலன் குதலன் எதாக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த பல்ல தட்டி கையில் கொடுத்துடுவேன். கேபினை விட்டு வெளியில் போ. ப்ரொஃபஸராக தானே இங்கே வந்த, இங்கே என்ன உனக்கு வேலை? போய் லைப்ரரியிலையாவது லேப்லையாவது போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. உங்களா ஒய்யாரி மம்மிக்கிட்ட வா அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். ஒய்யாரி ஒயின்கிட்ட திரும்பவே இல்லையே, அப்படியே முகத்தை அந்த சைடு திருப்பிக்கிட்டு ஜங்கு கூட ஜஸ்ட்டில் சாஞ்சிக்கிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க ஜங்குக்க. ஆஹா அப்போ புத்தி தானே உனக்கு வரும். உனையா ஐயோ என்கிட்ட வரமாட்டியா அப்போ நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து ஒயின். வரமாட்டேன், பொய் சொல்லி என்னை கொண்டு போய் கிளாஸில் விட பார்க்குறீங்க. நான் வரமாட்டேன், நான் டேடிக்கிட்டே எடுத்துக்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. பேசவே முடியல ஒயினுக்கு. வந்துடாத, மம்மி கும்மின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வந்த நீ உன்னை கொலை செஞ்சு போட்டுருவேணா, போகிறேன் போ கெட்டு ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிடுக்கிட்டுன்னு அந்த கேபினை விட்டு வெளியில் போயிட்டாங்க. அழுகையாக வருது ஒயினுக்கு. ஐயோ நான் ஆசையாக கஷ்டப்பட்டு பேத்து வளர்த்த என் பொண்ணு 2 நிமிஷத்தில் இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்ட தினம் இந்த ஆள் வந்து அழகாக வெளியில் கூட்டிகிட்டு வந்து ஸ்கூலுக்கு போவேனான்னு சொன்னதும் ஒய்யாரி அப்படியே அவங்க டேடிக்கிட்ட ஜம்ப் பண்ணிட்டான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன், என் பொண்ணு என்கிட்டே வரமாட்டேங்கிறான். ஏதோ மூடி மஸ்தான் வேலை போட்டிருக்கான், அதை நான் சரி பண்ணணும். எப்படியாவது என் பொண்ணுக்கிட்ட போய் என் பொண்ணு ஸ்கூலுக்கே போவேண்டாம், ஆனால் என்கிட்ட இருக்கணும் என் பொண்ணு. ஒரு நாள் அந்த ஜான் சங்கு கிட்ட கொடுக்க மாட்டேன், என்னை மிரட்டுறான் அந்த ஆள், எனக்கு பயமாக வேறு இருக்குது கிட்ட போகிறதுக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டே ஒயின் வேகமாக மினியை பார்க்க கிளம்பிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் அந்த காலேஜோட டாப் ஃப்ளோரில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் எப்போதுமே க்ளோஸில் தான் இருக்குது. ரீசன், பழைய பொருட்களை அந்த ரூமில் தான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த காலேஜ் ஓப்பன் பண்ண டைமில் இருந்தே அந்த ரூமை எப்போதுமே க்ளோஸில் தான் வச்சுருக்காங்க. ரீசன், தேவையில்லாத பொருட்களை அந்த டாப் ஃப்ளோரில் இருக்க ரூமில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த பெரிய ரூமை மேக் பண்ணி கட்டியிருப்பாங்க. அந்த ரூம்குள்ளேருந்து யாரோ ஒன்று அழுதுகிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. ஆனால் ரொம்ப உயரமான இடத்துல அந்த ரூம் இருக்கிறனால மற்றவங்க யாருக்கும் அது கேட்கல. ஆனால் உண்மையிலே உள்ளுக்குள்ளே ஒரு கருப்பு உருவம் அழுதுகிட்டு இருக்கு. சூனிய வேலைகளை பார்த்து இந்த முழு இடத்தையும் நான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் இந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து என்னை அடித்து கொன்று நான் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருந்த இந்த இடத்த இந்த காலேஜ் கட்டின ஓனர்கிட்ட விற்றுட்டாங்க. இந்த காலேஜில் இருக்க யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன். எனக்கு ஒரு சின்ன குழந்தையோட உயிர் தேவைப்படுது. அந்த குழந்தைய கொன்று நான் என்னோட ஆத்மாவுக்கு உருவத்தை கொடுத்துடுவேன். ஏதாவது பண்ணினா அந்த குழந்தைய கொல்லணும். 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க தான் இங்கே இருந்தாங்க. யாரையும் என்னால் ஒன்றும் பண்ண முடியலை. முதன்முறையாக ஒரு 3 வயது குழந்தைய நான் இங்கே பார்த்துட்டேன். அந்த குழந்தைய தான் நான் ஏதாவது பண்ணி அந்த குழந்தைய கொன்று நான் என்னோட உருவத்தை அடையணும். இல்லை கடைசி வரைக்குமே ஆத்மாவாக இந்த காலேஜுக்குள்ளேயே அடப்பட்டு கிடப்பேன். இந்த காலேஜை சுற்றி இருக்கிற மக்களையும் இந்த காலேஜோட ஓனரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த காலேஜை கட்டினவனோட குடும்பத்தையே நான் அழிப்பேன். எனக்கு அந்த குழந்தை வேணும்.
அந்த குழந்தைய எப்படி நான் என்கிட்ட கொண்டுட்டு வர்றதுன்னு தெரியலையே. கடவுளே, எனக்கு 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தை கிடைக்காதே. பகல் நேரத்தில் குழந்தைங்க இருந்தாலும் ஈவினிங்கே இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் 2 நாள் முன்னாடி நைட்டில் ஒரு குழந்தை 2 பொண்ணுங்க கூட வந்துக்கிட்டு இருந்தா நான் பார்த்தேன். இப்போ கூட நான் அந்த குழந்தைய கவனிச்சிட்டேன். இந்த காலேஜோட ஓனர் தூக்கிக்கிட்டு போனான் அந்த குழந்தைய. அந்த குழந்தை நைட்டு சமயத்தில் கூட இங்கே தான் இருக்குது. அந்த குழந்தைய தான் நான் கொல்லணும். இல்லை, அந்த குழந்தையோட உருவத்துக்குள்ளே போய் என்னையா அடித்து கொன்னவங்களையும் இந்த காலேஜோட ஓனர் குடும்பத்தையும் அந்த குழந்தையோட உருவத்துக்குள்ளே போய் நான் கொல்லுவேன். அதில் என்னோட சூனிய சக்திகளை பயன்படுத்தி அந்த குழந்தைய நைட் டைமில் என்கிட்ட இழுக்கிறேன். இழுத்து அந்த குழந்தைய நரபலி கொடுக்குறேன். அது முடியலைன்னா அந்த குழந்தையோட உருவத்துக்குள்ளே நான் போய் என்னோட அத்தனை பகையையும் தீர்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த கருப்பு உருவம் அந்த டாப் ஃப்ளோரில் இருக்க அந்த பெரிய ரூமோட மூலையில் உட்காந்து பழமாக அழுது கத்திக்கிட்டு இருக்கு. இதை பற்றி எந்த ஐடியாவும் கிடையாது அந்த காலேஜில் இருக்கிறவங்களுக்கு. சங்குக்கை பொறுத்தளவு அந்த கருப்பு உருவத்தை இப்போ வரைக்கும் சங்குக் பார்த்ததில்ல. எல்லாத்துக்கும் மேலே பேய் பூதங்களை பற்றி ஜங்குக் அந்தளவுக்கு நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த காலேஜில் அந்த கருப்பு உருவத்தை பார்த்தவங்க யாருமே அதுக்கப்புறம் அந்த காலேஜில் ஒர்க் பண்ணலை. குவார்ட்டர்ஸை காலி பண்ணிக்கிட்டு உடனடியாக அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஜங்குக்கிட்ட எவ்வளோ சொன்னாலும் ஜங்குக்கு அதை நம்ப மாட்டாங்க. இதையோ இருட்டில் பார்த்து பயந்துருக்காங்க, சும்மா அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுடுவாங்க. இங்கேருந்து கிளம்புனவங்க தான் வெவ்வேறு இடங்களுக்கு ஜாபில் போய் சேரும்போது இந்த காலேஜில் இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தோன்னு சொல்லி இந்த காலேஜுக்கு கோஸ்ட் காலேஜ்னே ஒரு நேம் வந்துடுச்சு. ஸோ இந்த பேரை சரி பண்ணிவிட்டு எப்போதும் போல் காலேஜில் முன்னது இருந்த மாதிரியே நிறையா ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்து காலேஜை எப்போதும் போல் பழைய நிலைமைக்கு டாப் பொசிஷனில் கொண்டுட்டு வரணுன்னு தான் ஜங்குக் இப்போ 4 இயர்ஸ் அந்த காலேஜில் கடுமையாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. காலேஜை டாப் லெவலுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரெசண்ட்டில் பார்க்கலாம். ஒய்யாரி இப்போ ஜங்குக்கோடு சேர்ந்து கேன்டீனுக்கு சாப்பிட கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு ஒய்யாரியை தூக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்காங்க. தன்னோட மம்மி டாடிக்கு கால் பண்ணிட்டாங்க. வைன் இந்த மாதிரி தனக்கு ஒரு குழந்தைய பெற்று அதை யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஜங்குக். ஒய்யாரி ஜங்குக்கோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட்ஸை போட்டுக்கிட்டு, டாடி, இங்கே எம்பிட்டு நாளாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. இந்த காலேஜே நம்மளோடது தான் பேபி, இது நம்மளோட காலேஜ் அப்படின்னு ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே ஒய்யாரியை பார்த்து சொல்கிறாங்க. ஆஹா, நம்மளோட காலேஜ்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாமா இந்த காலேஜில் அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. ஆமாம், என்ன வேணாலும் பண்ணலாம் பேபி, எங்கே வேணாலும் போகலாம், உனக்கு ஃபுல் பர்மிஷன் இருக்குது. நீ இன்னும் 3 இயர்ஸ்க்கு டேடி கூடவே தான் இருக்க போகிற. அதுக்கப்புறம் தான் டேடி உன்னைய ஸ்கூலில் சேர்ப்பேன். அதுவும் நம்மளோட ஸ்கூலில் தான் நீ படிக்க போகிற. எந்த சார் டீச்சரும் உன்னைய திட்ட மாட்டாங்க. ஓகே, நீ எதுக்கும் கவலைப்படாமல் ஹாப்பியாக டேடி கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எனக்கு இப்போ தான் குளுன்னு சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து ஒய்யாரி. ஜங்குக்கு நல்லா புரியுது. ஒய்யாரி பயங்கரமாக பேசுகிறாங்க, அதே மாதிரி பயங்கர விவரமாக இருக்காங்க. தனக்கு ஒன்று தேவை அப்படின்னா எதை பண்ணியாவது அதை செஞ்சுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குணம் எல்லாமே ஒயின்கிட்ட இருக்கும். ஆனால் ஒய்யாரி ஒயினை விட ரொம்பவே சமத்தாகவும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்காங்க. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் ஒய்யாரி இந்த 2 டேஸில் கிளாஸில் நடத்தின அத்தனை ரைம்ஸையும் அழகாக உட்காந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஜங்குக்கிட்ட. ஸோ ஒய்யாரி நல்லா படிக்கக்கூடிய குழந்தை தான். ஆனால் சேட்டை பண்ண முடியாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு பிடிக்காம தான் ஸ்கூலுக்கு போக அழுகிறாங்க ஒய்யாரி. ஒய்யாரி கூட பழகுனா இந்த 2 ஹவர்ஸ்லேயே ஜங்குக்கால் இதை நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ ஒய்யாரி படிக்க வைக்கிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை, அவங்க படிச்சுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கிறதுக்கு டைம் தேவைப்படுது. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதும் அழுகாமல் ஸ்கூலுக்கு போயிடுவாங்கன்னு ஜங்குக் புரிஞ்சுக்கிட்டு ஒய்யாரி கூட இப்போ கேன்டீன் போய் அழகாக டேபிளில் உட்காந்துட்டாங்க. ஒய்யாரிக்கு ஒரு பேபி சேர் போட சொல்லிவிட்டு ஒய்யாரியையும் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த டைமில் வேகமாக மினி ஒயின் 2 பேரும் ஜங்குக்கோட ஆப்போசிட் சீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க. ஒய்யாரி அவங்க மம்மியை பார்த்ததும் சின்ன குழந்தை இல்லையா, உடனே எல்லாத்தையும் மறந்துடுவாங்கல்ல.
ஸோ ஒயினை பார்த்ததும், மாமி என்ன மாமி, இங்கே தான் நீங்களும் ஷாப்பில் வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒய்யாரி. அப்போ ஒய்யாரியை பார்த்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேடிக்கிட்டேருந்து வரமாட்டேன்னு முகத்தங்கிட்டு திருப்பிக்கிட்ட, இப்போ மம்மின்னு என்கிட்ட பேசுகிற, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரியை பார்த்து. ஒய்யாரிக்கு ஒயின் இந்த மாதிரி கோபமாக பேசுனதும் அழுக வந்துடுச்சு. மம்மி என்னை திட்டுறாங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. பாவமாக போயிடுச்சு ஒயினுக்கு. ஐயோ இல்லைம்மோ, நான் உன்னை திட்டலாமோ, இங்கே பா அப்படின்னு சொல்லி ஒயின் வந்து அமைதியாக ஒய்யாரி தூக்கி அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டாங்க. ஒய்யாரி அப்படியே தன்னோட ஃபிங்கர்ஸால் அப்படியே அவங்களோட ஜப்பி சீக்ஸில் ஃப்ளோவாகிற டியர்ஸ் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு, என்னை திட்டுனீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை என் தங்கமே, நீ ஸ்கூலுக்கே போக வேண்டாம் தங்கமே, நீ எங்ககிட்டயே இருக்கணும், டேடிக்கிட்ட வேண்டாம், மம்மிக்கிட்ட நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி டக்குன்னு அந்த சைடு வந்து தன்னோட லேப்பில் உட்கார வச்சுக்கிட்டாங்க ஒய்யாரியை. ஒய்யாரி ரொம்ப குஷியாக அவங்க மம்மி அப்படியே நிமிந்து பார்த்துக்கிட்டு, என் மேலே கோபம் இல்லையா, அப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அனுப்ப மாட்டேன் என் தங்கமே, இங்கேயே தான் இருப்பேன், நீ என் கூடயே இருக்கலாம், நீ ஸ்கூலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ஒரே குஷி ஒய்யாரிக்கு. ஹேயாக ஒயினோட லேப்பில் உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ ஒயின் ஜங்குக்கை பார்த்து, என் பிள்ளைக்கிட்ட அதையும் இதையும் சொல்லி கொடுத்து என்கிட்டேருந்து பிரிக்க பார்க்குறீங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்டேருந்து எனக்கிட்ட வரல, ஆனால் இப்போ பார்த்தீங்களா என் பொண்ணு என் மடியில் உட்காந்துட்ருக்கா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கை பார்த்து ஒயின். ஜங்குக்கு அப்போ ஒயின் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அப்படியே சைடில் பார்த்து, என்ன மேனே எதுவுமே பேச மாட்டேங்கிற, கம்முன்னு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. மாமா, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் எதுக்கு நீங்கள் சும்மா என்னோடய அக்காவை தொந்தரவுப்படுத்துகிறீங்க, நாங்கள் இந்த காலேஜுக்கு லெக்சரராக வேலைக்கு வந்திருக்கோம், எங்கள் வேலையை பார்க்க விடுங்களேன், சும்மா எதுக்காக எங்களோட ப்ரொஃபஸர் வேலையெல்லாம் கை வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் டீச் பண்ண சொல்கிறீங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நீங்கள் ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்கள, அதனால தான் ஸ்பெஷல் கிளாஸில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு டீச் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அவங்களோட ஃபுட்டை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினுக்கு பேசவே முடியல. அமைதியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒய்யாரியை தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ஒய்யாரி ஜங்குக்கு பார்த்து, அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு பாய் சொல்லிக்கிட்டே ஒயின் கூட லைப்ரரிக்கு கிளம்பிட்டாங்க ஒய்யாரி. மினி லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேபுக்கு கிளம்பிட்டாங்க. ஒய்யாரியை கூட்டிகிட்டு வந்து நிறையா கலர் கலரான கார்ட்டூன் புக்ஸ் எல்லாம் எடுத்து ஒய்யாரி முன்னாடி காட்டி, இங்கே பாரு பேபி, இங்கே தான் உட்காந்துருக்கணும் இந்த டேபிளில், இந்த புக்ஸில் இருக்க பொம்மைங்களை எல்லாம் நீ வேடிக்கை பாரு, இதில் இருக்க ஸ்டோரிஸ் எல்லாம் பாரு, நைட் உனக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்கிறேன் அப்படின்னு சில ஸ்டோரி புக்ஸையும் எடுத்து ஒய்யாரியோட டேபிளில் வச்சுட்டு ஒயின் வந்து அமைதியாக உட்காந்துட்டாங்க அவங்க சேரில். இதுவும் நல்லது தான், பொழுதனைக்கும் நல்லா ஒரு இடத்துல ஜம்முன்னு உட்காந்துக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு இப்போ அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஆசையாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒயின். எங்கள் அதர் ஹேண்ட் அந்த கருப்பு உருவம் டாப் ஃப்ளோர்லேருந்து மெதுவாக அந்த கதவு வழியாக காற்று போல் வெளியில் வந்து ஸ்டெப்ஸில் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கு. கருப்பு உருவத்தை பொறுத்தளவு கிண்டர் கார்டன் ஸ்கூலில் தான் ஒய்யாரி வந்து இருப்பாங்க. ஸோ கிண்டர் கார்டன் ஸ்கூலை நோக்கி தான் நடந்து போய்கிட்டு இருக்கு. வெளிச்சமான நேரங்களில் அந்த கருப்பு உருவம் யாரு கண்ணுக்கும் தெரியாது. ஆனால் இருட்டான நேரத்தில் லைட் வெளிச்சத்தில் நல்லா தெரியும் அந்த கருப்பு உருவம். ஸோ அதனால தான் பகலையில் யாருக்கும் இந்த கருப்பு உருவத்திட்டு பிரச்சனையோ பயமோ இல்லை. நைட் டைமில் இந்த கருப்பு உருவத்தை பார்க்குறவங்க உண்மையிலே ரொம்ப பயப்படுவாங்க. அந்தளவுக்கு நிழல் போல் இருக்க அந்த உருவம் பயத்தை தர்ற அளவுக்கு கோரமாக இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் சூனியக்காரியாக இருந்து அந்த காலேஜையும் அந்த காலேஜை சுற்றி இருக்க இடங்களையும் ஆக்குப்பை பண்ணி பயங்கரமான மோசமான வேலைகளை அந்த கருப்பு உருவம் மனுஷங்களாக இருக்கும்போது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அடித்து கொண்டிருப்பாங்க அந்த கருப்பு உருவம் உயிரோடு இருக்கும்போது. அதுக்கு அந்த இடத்து மேலே இருந்த ஆசைனாலையும் தன்னை இப்படியே அடித்து கொண்டுட்டாங்களேன்னு இருந்த கோபத்தினாலையும் பழி வாங்கிறதுக்காக தான் சாந்தி அடையாமல் அந்த கருப்பு உருவம் சுற்றிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை ஜங்குக்கு. கூட ஃபேமிலியை அழிக்கணும்னு நினைக்கிறதுக்கான ரீசன், ஒரு காலத்தில் தன்னோட இடமா இருந்த இந்த இடத்த இப்போ ஜங்குக் தானே சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால தான் ஜங்குக்கையும் அவங்க ஃபேமிலியையும் கொல்லணும்னு நினைக்கிது அந்த கருப்பு உருவம். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட்டு ஒரு 7 o'clock இருக்கும். ஒயின் வந்து ஒய்யாரிக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஒய்யாரி கவுண்டர் டாப்பில் நின்றுக்கிட்டு, மாமி மஷ்ரூம் போடுங்க, எனக்கு மஷ்ரூம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ம், ஜாலியாக ஸ்கூலை கட்டடிச்சிட்டு நல்லா ஒரு 3 வருஷம் சுற்றிக்கிட்டு தெரிய போகிற. கேட்க வேண்டிதானே, மஷ்ரூம் மட்டுமா கேட்ப, எல்லாம் கேட்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரிக்கு நூடுல்ஸில் மஷ்ரூமை கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஒயின். அந்த டைமில் மினி ஒய்யாரியை தூக்கி தன்னோட ஹிப்பில் வச்சுக்கிட்டு, என் செல்லக்குட்டி, உன்னோட டேடிக்கிட்ட போகக்கூடாது, எங்கள் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஹா, உங்கள் கூடயே இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஒய்யாரி. அந்த டைமில் அந்த கருப்பு உருவம் ஒய்யாரியோட வீட்டுக்கு பேக் சைடில் தான் நின்றுக்கிட்டு இருக்கு. ஏன்னா கண்டுபிடிச்சிடுச்சு இங்கே தான் ஒய்யாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் அக்கம் பக்கத்தில் விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க இப்போ சாப்பிட்றதுக்காக அவங்கவுங்களோட வீட்டுக்கு ஓடுறாங்க. அப்போ இந்த கருப்பு உருவத்தை 2-3 பசங்க நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. என்னடா அது, கருப்பு கலரில் ஏதோ புகை மாதிரி இங்கே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ஒயினோட வீட்டு சைடில் போய் என்னது அது அப்படின்னு கவனிக்கிறாங்க. ஏன்னா இந்த பசங்க எல்லாத்துக்கும் ஒரு 8 to 9 ஏஜ் கிட்ட இருக்கும். ஸோ பயம் தெரியல. எல்லோரும் விளாண்டுட்டு இருந்துட்டு வீட்டுக்கு போகிறச்சே இந்த மாதிரி கருப்பாக புகை போல் தெரியுதேன்னு சொல்லிட்டு என்னது அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் பார்க்குறதுக்காக கிட்ட போகிறாங்க. கிட்ட போக போக அந்த கருப்பு உருவத்துக்கு கோபம் வருது. அப்படியே விண்டோவில் இருக்கக்கூடிய லைட்டிங்கில் தன்னோட ஃபேஸை அப்படியே கிட்ட ஜூம் பண்ணி காட்டுது அந்த பசங்க கிட்ட. அவ்வளோதான், பயந்து கத்திக்கிட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. ஏன் அப்படின்னா கருப்பான அந்த உருவம் நைட்டில் தெரியக்கூடிய அந்த எல்லோ கலர் லைட்டிங்கில் ரியல் ஃபேஸை காட்ட முடியுது அந்த கருப்பு உருவத்தால். முகமே அழுகி போய் அப்படியே டீத்தெல்லாம் உடஞ்சி போய் கண்ணெல்லாம் வெளியில் வந்து மோசமான ஒரு உருவத்தில் ஹேரெல்லாம் அங்கங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு. ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது, சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமாக இருக்குது. சின்ன பசங்கக்கிட்ட அந்த லைட்டிங்கில் தன்னோட அந்த ஃபேஸை அந்த கருப்பு உருவம் காட்டினதும் உயிரே போயிடுச்சு அந்த பசங்களுக்கு. கத்திக்கிட்டு ஓடுறாங்க. ஜாங்கோக்கு அப்போ தான் தன்னோட டின்னரை கேன்டீனில் முடிச்சுட்டு தன்னோட குவார்ட்டர்ஸ்க்கு நடந்து வந்துட்டுருப்பாங்களா. தன்னோட வீட்டை க்ராஸ் பண்ணி பசங்க 3 பேர் கத்திக்கிட்டு ஓடுறத பார்த்துட்டு கிடுகிடுன்னு பின்னாடியே ஓடி போய் ஒரு பையனை பிடிச்சிட்டாங்க. என்னாச்சு, எதுக்காக அப்படி கத்துறீங்க எல்லாரும் அப்படின்னு கேட்குறாங்க. என்னை விடுங்க அங்கிள், அங்கே பேய் இருக்கு அப்படின்னு கத்துறான் அந்த பையன். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வந்துட்டாங்க டக்கு டக்குன்னு. ஏன்னா ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும் ஒவ்வொரு வீடுமே. கிட்ட வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு அந்த பையனோட டேடி கேட்குறாங்க. சங்குக்கு அவங்கள பார்த்துட்டு, ப்ரொஃபஸர் கின், என்னாச்சு உங்கள் பையனுக்கு, ஏதோ பேய் இருக்குன்னு சொல்லி கத்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை. தெரியல சார், என்னன்னு கேட்குறேன். தம்பி என்னாச்சு, என்னத்தை பார்த்து கத்துற அப்படின்னு சொல்கிறாங்க மிஸ்டர் கிம். அதுக்கு அந்த குட்டி பையன், டாடி, இந்த வீட்டுக்கு சைடில் ஒரு கருப்பா புகை போல் ஏதோ தெரிஞ்சிச்சு. நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கிட்டே போய் பார்த்தோமா, என் ஃப்ரெண்ட்ஸ் 2 ஓடி போயிட்டாங்க அவங்க வீட்டுக்குள்ளே. என்ன இதான் அங்கிள் என்னன்னு கேட்டாங்க. அந்த லக்கில் வந்து ஒரு கருப்பு கலரில் புகை மாதிரி இருந்த உருவம் நாங்கள் கிட்டே போனதும் அந்த விண்டோவில் இருக்க லைட்டிங்கில் ஃபேஸை காட்டுச்சு. ஐயோ பயமாக இருக்குது அப்படின்னு அழுதுகிட்டே அப்படியே அவங்க டேடியோட லெக்ஸை பிடிச்சிக்கிட்டான் டைட்டாக. சங்குக்கு உண்மையிலேயே திக்குன்னு இருக்கு குழந்தை அப்படி சொன்னதும். என்ன கருப்பு உருவம், இங்கே வா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு இப்போ அந்த சைடு போகிறாங்க. சங்குக்கை டக்குன்னு அந்த பையன் ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, போகாதீங்க அங்கிள், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், நிஜமாங்க ஏதோ பெரிய கருப்பு உருவம் இருக்குது, பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு அழுகிறான் அந்த பையன். சங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாரு தங்கம், அழக்கூடாது, நீ இங்கே இரு, நான் போயிட்டு வர்றேன் பாரு. என்ன பயம், அதெல்லாம் பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஜெல்லுன்னு இந்த இடம் ஃபுல்லாக நான் லைட் போட்டு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது பட்ட பகல் போல் தெரியுது இந்த இடமே. நீங்கள் போய் பயப்படலாமா, சின்ன குழந்தைங்க எதுக்கும் பயப்படக்கூடாது. இங்கே பாரு, நான் அங்கிள் போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம்கிட்ட ஐஸை காட்டிட்டு ஜங்குக்கு இப்போ ஒயினோட வீட்டு சைடில் வந்து நின்று, இந்த இடமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் அவங்களோட டேடியோட ஹிப்பை டைட்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அவங்க டேடியோட ஸ்டமக்கில் தன்னோட ஃபேஸை அழுத்தி வச்சுக்கிட்டு, அங்கே தான் அப்படின்னு சொல்கிறான். ஜங்குக்கு அப்போ ஒயினோட வீட்டு சைடில் போய் நின்று அப்படியே அந்த வீட்டோட லாஸ்ட் வரையும் போயிட்டு அப்படியே கெயின் ரிட்டன் அங்கேருந்து வந்து, இங்கே பாரு அங்கே என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது, நான் போயிட்டு வந்துட்டேன். நைட்டு 12 o'clock கூட நான் அந்த சைடு போயிட்டு வருவேன். பயப்படக்கூடாது பேபி, எதையாவது பார்த்து பயந்துருப்பீங்க நைட் சைடு, ஏதாவது பேப்பர் கீப்பர் பறந்துருக்கும்,
இல்லை நீங்கள் தான் பிக்சர்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கீங்களே அங்கங்கே போய் அந்த பிக்சர்ஸில் ஏதாவது ஒன்று பறந்து பயமுறுத்தியிருக்கும், அவ்வளோதான், விட்டு தள்ளாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பையனை தூக்கி அப்படியே சமாதானப்படுத்துகிறாங்க. மிஸ்டர் கிம்முக்கு இதை பற்றி எதுவும் பெருசாக ஐடியா இல்லை. ஸோ அவங்க எதுவும் பயப்படலை. ஜங்குக்கு சொன்னது போல தான் அவங்களும் நினைக்கிறாங்க. ஓகே சார், நான் பையனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸ்லேருந்து அவங்க தன்னோட பையனை தூக்கிக்கிட்டு அவங்களோட குவார்ட்டர்ஸ்க்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் அமைதியாக அந்த பையன் போகிறதையே பார்த்துட்டு இருந்துட்டு கண்டிப்பாக குழந்தை எதையோ பார்த்து பயந்துருக்கான். ஏன்னா அப்படி ஒரு கலவரத்தை அந்த பையனோட ஃபேஸில் நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் ஒன்றுமே இல்லையே அந்த சைடு. நான் தான் இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். யாராவது ஒருத்தவங்க எதையாவது குழந்தைங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறது, குழந்தைங்க பயப்படுதுங்க. ஷோ அப்படின்னு ஜங்குக் தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஜங்குக் வீட்டுக்குள்ளே போய் டோரை லாக் பண்ண அடுத்த செகண்டே வைனோட வீட்டு சைடில் இருந்து அந்த கருப்பு உருவம் அப்படியே எட்டி பார்க்குது. நான் ஓடி போயிட்டேன், அதனால தான் உன்னால் என்னைய பார்க்க முடியலை. இல்லை, நீ ரொம்பவே பெரிய தைரியசாலியாக இருக்கணும், அதனால தான் தைரியமாக நீ அங்கேருந்து என்னைய தேடி வந்த. அண்ணா மாதிரி தைரியமான ஆட்கள்கிட்ட நான் வரமாட்டேன். எனக்கு பெரிய பிரச்சனையை தந்துடுவீங்க உங்களை மாதிரி ஆட்கள். நான் ஒழிஞ்சிருந்து அந்த குழந்தைய பிடிக்கணும் அப்படின்னு அந்த கருப்பு உருவம் சொல்லிக்கிட்டே எகெயின் அந்த பசங்க எங்கேருந்து அந்த கருப்பு உருவத்தை பார்த்தாங்களோ அதே இடத்துல போய் நின்றுக்குச்சு அந்த கருப்பு உருவம். விண்டோ வழியாக வெளியிலேருந்து உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு அந்த கருப்பு உருவம் ஒயினோட வீட்டை தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த டைமில் ஒய்யாரி டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு, ஆஹா, எனக்கு ரொம்ப பிடிச்ச மஷ்ரூமை என்னோட ஆண்டியும் என் மம்மியும் எனக்காக செஞ்சுருக்காங்க, நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒய்யாரி ஒரு பெரிய பைட் எடுத்து அப்படியே மவுத்துக்குள்ளே வைக்கிறாங்க. இது எல்லாத்தையும் அந்த விண்டோ வழியாக அந்த கருப்பு உருவம் பார்த்துக்கிட்டே, சாப்பிடு, நல்லா சாப்பிடு, வர்ற பௌர்ணமி அன்னைக்கு உன்னைய ஒரு வழி பண்ணுறேன். இன்னும் 4 நாள் தான் இருக்குது பௌர்ணமிக்கு. அதுக்கப்புறம் நீ செத்து போயிடுவ. இல்லை, உன் உருவத்துக்குள்ளே நான் இருந்து இங்கே இருக்கிறவங்களையெல்லாம் ஒரு வழி பண்ணுவேன் அப்படின்னு தனக்குத்தானே அந்த கருப்பு உருவம் நினச்சிக்கிட்டு அமைதியாக ஒய்யாரியை தான் பார்த்துட்ருக்கு. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வைன் காலேஜுக்கு டிக்கா ரெடி ஆகிட்டாங்க. இனியுமே காலேஜுக்கு ரெடி ஆகிட்டு ஒய்யாரியை அழகாக ட்ரெஸ் பண்ணி விட்டு அழகாக வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவங்களோட குவார்ட்டர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஜங்குக் அவங்களோட குவார்ட்டர்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட அந்த கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. ஒய்யாரி ஜங்குக்கை பார்த்ததும் டேடி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஜங்குக்கிட்ட ஓட பார்க்குறாங்க. மினி டக்குன்னு ஒய்யாரியை பிடிச்சிக்கிட்டாங்க. ஒய்யாரி இங்கே நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க மினி. ஜங்குக் மினியை பார்த்து முறைச்சதும், செப்பல் போடலை, ஐயோ ஷூ போடலை ஒய்யாரி, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ வைன், இங்கே பாரு மினி, எதுக்கு தேவையில்லாமல் பயப்படுறா? கண்டவங்கிட்ட தேவையில்லாமல் பேசாத. ஒய்யாரி, மம்மி என்ன சொன்னேன், ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? மம்மிக்கிட்ட இரு, டேடிக்கிட்ட எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய்யாரி வைனையே குறுக்குறுன்னு பார்த்துட்டு, ஏன் மம்மி அப்படின்னு கேட்குறாங்க. போட்டேன்னா எப்படி இருக்கும், அமைதியாக மம்மிக்கிட்ட இருக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். அவ்வளோதான், திட்டுறீங்க அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஒய்யாரி. கடவுளே, இல்லடி சொல்லும், மம்மி உன்னை திட்டலை, இங்கே பாரு சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யாரிக்கு வேக வேகமாக ஷூவை வேர் பண்ணி விட்டுட்டு அப்படியே தூக்கிக்கிட்டு ஜங்குக்கை க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்காங்க வைன். உனக்கு இருக்கு இன்னைக்கு இரு அப்படின்னு ஜங்குக் அப்படியே சொல்லிக்கிட்டே வைன் மினி பின்னாடி தான் ஒய்யாரியை பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3 days பாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நைட்டு தான் பௌர்ணமி. அந்த கருப்பு உருவம் ரொம்ப குஷியாக இருக்குது. ஏன் அப்படின்னா பகல் நேரங்களில் அங்கே கிண்டர் கார்டனில் படிக்கக்கூடிய குழந்தைங்கள்லாம் வருவாங்க. ஆனால் அந்த கருப்பு உருவத்தால் ஒன்றும் பண்ண முடியாது அந்த குழந்தைங்கள. ஏன்னா நைட் டைமில் தான் அந்த கருப்பு உருவத்துக்கு ஒரு பொருளை தொடவோ தன்னோட உருவத்தை காட்டி பயமுறுத்தவோ சக்தி இருக்கும். ஸோ எந்த குழந்தையும் நைட் டைம் அங்கே தங்குறதில்ல. எல்லாருமே 5 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க இங்கே இருக்கிறவங்க. அதனால் அவங்கள வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு யாரையும் கண்டுக்காது கருப்பு உருவம். அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ ஒய்யாரி ரொம்ப குட்டி குழந்த, தனக்கான ஒரு உருவம் கிடச்சிடும். அப்படி இல்லாட்டி குழந்தையோட உருவத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ கருப்பு உருவத்தால். ஸோ நைட்டுக்காக ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அந்த கருப்பு உருவம்.
எங்கள் அதர் ஹேண்ட் வைன் வந்து லைப்ரரியில் உட்காந்து அங்கே இருக்க புக்ஸ் எல்லாம் ஆல்ஃபபெட் படி ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜங்குக்கோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மாயா ஹன்ஷு 2 பேரும் பேசிக்கிட்டே சில ரெஃபரன்ஸ்க்காக புக்ஸ் எடுக்கிறதுக்காக லைப்ரரிக்குள்ளே வர்றாங்க. வைன் இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் மாயா ஹன்ஷுவை பார்க்கல. ஆனால் இன்றைக்கு இவங்க 2 பேரும் லைப்ரரிக்குள்ளே வர்றதை பார்த்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க வைன். ஐயோ, இவளுங்க 2 பேரும் ஜங்குக்கோட ஃப்ரெண்டாச்சே. ஃப்ரெண்டா? கேர்ள் ஃப்ரெண்டு. இந்த காலேஜில் தான் இவளுங்க இருக்காளுங்களா? அதனால தான் அந்த ஜங்குக் இந்த காலேஜில் வந்து கடையாக கிடக்குறாரா? ஓ, நான் சும்மா விடமாட்டேன் அந்த ஜங்குக்கை. என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் அந்த பொண்ணுங்க கூட தான் கூத்தடிச்சிக்கிட்டு இருக்கான் அந்த ஆள். போகிறேன், இப்போவே போய் நோக்கப்படுங்கன்னு 4 வார்த்தை கேட்டு என் பொண்ணுக்கிட்டே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வைன் வேகமாக அங்கே இருந்த புக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சுட்டு இப்போ ஜங்குக்கை பார்க்க தான் கேபினுக்கு போயிட்டுருக்காங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மினி வந்து அந்த லேபில் இருக்கக்கூடிய இல்லை கெமிக்கல் பாட்டில்ஸோட நேம் வந்து அப்படியே ஃபேடாக இருக்கும். அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் விண்டோ ஓரத்தில் தான் நின்று அந்த நேம்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக அந்த கண்ணாடி பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சில பாட்டில்ஸ் எல்லாம் உடையிற நிலமையில் இருக்குது, கிராக் விழுந்து போயிருக்கு. அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி பார்த்துட்டு சைடில் நிற்கக்கூடிய அந்த லேபோட சீனியர்கிட்ட, சார் இந்த பாட்டில்ஸ் எல்லாம் ப்ரோக் ஆகிற மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறது இதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓ அப்படியாம்மா, ஓகே. மாடி ரூமில் டாப் ஃப்ளோரில் ஒரு பெரிய ரூம் இருக்குது. காலேஜில் தேவைப்படாத பொருளெல்லாம் மாடி ரூமில் தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இயர்லி ஒன்ஸ் அதை க்ளீன் பண்ணுவோம். இங்கே இருக்க பாட்டில்ஸ் எல்லாம் எதெல்லாம் வேஸ்ட்டோ அதை ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க, நம்ம 2 பேரும் மாடிக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மினி ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக் ஆகிற நிலமையில் அப்புறம் ப்ரோக்கான பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அப்படியே செல்லோ டேப் போட்டு அதை கவர் பண்ணிகிட்ருக்காங்க மினி. எங்கள் அதர் ஹேண்ட் வைன் வேகமாக இப்போ ஜங்குக்கோட கேபின் கிட்டே போய் இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு டோரை வைடாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குக் இப்போ தன்னோட ஹெட் சேரில் தான் அமைதியாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸில் அப்படியே அவங்களோட சேரை இந்த சைடும் அந்த சைடும் அசைச்சிட்ருக்காங்க. கிட்டுன்னு வைன் உள்ளே போனதும் ஜங்குக் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காடுறாங்க. ஜான் ஜங்குக், அசிங்கம் பிடிச்ச ஜான் முட்டாள், இப்போ வரைக்கும் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்களை விடலையா? நான் கூட என்னை நினச்சிக்கிட்டு இந்த 4 இயர்ஸும் இருக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை இதே காலேஜுக்கு வர சொல்லி கூத்தடிச்சிட்ருக்கீங்கன்னு. அசிங்கமாகவே இருக்காது அவங்களுக்கு. இதுக்கப்புறம் என் பொண்ணுக்கிட்ட வந்தீங்க மரியாதை கெட்டு போய்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஜங்குக்கை பார்த்து. அவ்வளோதான், ஜங்குக் எழுந்துட்டாங்க. ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு அறிவே கிடையாதா? மாயா ஹன்ஷு 2 பேரும் உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க. நீ சும்மா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நாத்திக்கிட்டு இருந்தா அது உண்மையாயிடுமா அப்படின்னு அதட்டுறாங்க. தேவையில்லாமல் பேசாதீங்க, அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் ஒரு சீட்டர், என் பொண்ணுக்கிட்ட வரக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறாங்க வைன். அப்படியே ஜங்குக் ஹேண்ட்ஸை பிடிச்சி திருப்பிட்டாங்க. என்ன ஓன் பொண்ணு, நான் இல்லாமல் உனக்கு பொண்ணு வந்தாளா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசின பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஆமாம், நீங்கள் இல்லாமல் தான் பொண்ணு வந்தா. ஒய்யாரிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கும் என்னோடய லவ்வருக்கும் பிறந்த குழந்த ஒய்யாரி, போதுமா அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக்கை பார்த்து வைன். அவ்வளோதான், ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுத்துட்டாங்க ஜங்குக். அப்படியே சைடில் போய் ஜங்குக்கு ஆப்போசிட்டில் போட்டிருந்த சேரில் போய் உட்காந்துட்டாங்க வைன். அப்பா, ஐயோ, இங்கே பாருங்க, என்னை அடித்து மிரட்டலாம்னு நினச்சிட்ருக்காதீங்க. யாரை கேட்டு என்னை அடிச்சிங்க? நம்ம 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி போயிடுச்சு. டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் பிறந்தவ ஒய்யாரி. அதுவும் உங்களுக்கு பிறந்த குழந்தை கிடையாது ஒய்யாரி, வேறு ஒருத்தவருக்கும் எனக்கும் பிறந்த குழந்தை தான் ஒய்யாரி. என்னை அடித்தாலும் என்னை கொன்னாலும் நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு கோபம். கிட்டுன்னு போய் வைனோட சீக்ஸை பிடிச்சி அழுத்தி, ரைட்டு, வேறு ஒருத்தவனுக்கு பிறந்த குழந்த ஒய்யாரினா எதுக்கிட்டு என்னோட சர்நேமை போட்டிருக்க நீ?
எதுக்கு ஜான் ஒய்யாரின்னு சொல்லிக்கிட்டு தெரியுற அப்படின்னு சொல்கிறாங்க. பேசவே முடியல ஒயினுக்கு. "ம், அ- அ- அது அது என் லவ்வரோட சர்நேமும் ஜான் தான். இப்போ போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறாங்க. ஜங்குக் அப்படியே சைடில் திரும்பி, "கேட்டுக்கிட்டீங்களா? உங்கள் பேத்தியோட லட்சணத்தை பார்த்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. சைடில் திரும்பி பார்த்தா ஒய்யாரி பாட்டிமாவோட லேப்பில் தூங்கிட்டு இருக்காங்க. பாட்டிமாவுக்கு பக்கத்துலேயே ஜங்குக்கோட மம்மி டாடி உட்காந்துட்ருக்காங்க. ஐயோ ஐயோ, இந்த கோஷ்டி எப்படிங்க வந்துச்சு? ஐயோ, இவ்வளவு நேரமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன், கவனிக்கலையே அப்படின்னு ஒயின் தன்னோட சீக்ஸை ரப் பண்ணிக்கிட்டே மெதுவாக எழுந்து நிற்கிறாங்க சேர்லேருந்து. ஜங்குக்கு ஒயினோட ஹேர் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்து அப்படியே பாட்டிமாக்கிட்ட ஏற்றி விட்டுட்டாங்க. அம்மா, பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டியா? ஐயோ, நீ எப்படியெல்லாம் பேசுகிறேன்னு இப்போ தானே நான் பார்க்குறேன். உன்னையும் உன் தங்கச்சியும் திருட்டு புத்தி ரொம்ப இருக்குன்னு சொல்லி தான் குருகுலத்தில் சேர்த்து விட்டு படிக்க விட்டேன். ஐயோ, அங்கே போய் இருந்துக்கிட்டு பட்டோத்த பாடம் அங்கே படுத்திருக்கீங்க, அங்கே இருக்கிற வாத்தியார்களை. ஐயோ, இவளை நான் என்ன பண்ணுறது? தம்பி, நீங்கள் ஏதோ பண்ணுங்க, நான் எதுவுமே இனிமேல் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து. அப்போ ஜங்குக் பாட்டிமாவை பார்த்து, இதே மாதிரி தான், மேரேஜ் ஆகி 3 மந்த்து தான் ஆரம்பிச்சிட்டா என்கிட்ட. முடியாமல் தான் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். இப்போ டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு இவ போடுற ஆட்டம் இருக்கே அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அப்போ ஜங்குக்கோட மம்மி டாடி 2 பேர் எழுந்து ஒயின் கிட்ட வந்துட்டாங்க. ஒயின் கல் பண்ணிவிட்டு அப்படியே பாட்டிமா கிட்ட நெருக்கமாக வந்து நின்றுக்கிட்டாங்க. ஒயின், டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்கிறீல, கோர்ட்டுக்கு வந்தியா நீ? அங்கே ஹியரிங் அட்டன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக்கோட டேடி. ஒயினப்பா பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, கோர்ட்டுக்கு நான் வரல, அதுதான் எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் மிஸ்டர் ஜான் அனுப்புனாங்களே, அதில் தான் நான் சைன் போட்டு கொடுத்து விட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜங்குக் மம்மி, ஐயோ, இவளை எங்கே கண்டு என் பையன் பிடிச்சான்னு தெரியலையே, இவ்வளவு மக்காடி நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக் மம்மி. ஆண்டி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும், டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தான் கொடுத்துட்டேனே, அதனால டிவோர்ஸ் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக்கோட மம்மியை பார்த்து ஒயின். அப்போ ஜங்குக் டேடி, அந்த சைன் போட்டு கொடுத்த பேப்பர் இருக்குல்ல, அது டிவோர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம், அதில் தான் சைன் போட்டு நீ கொடுத்த. எந்த ஒரு டிவோர்ஸ் பேப்பர்லையும் நீ சைன் போடலை. கோர்ட்டுக்கே வராமல் எப்படி நீ டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு போவ சொல்லு? இப்போ வரைக்கும் நீ ஜங்குக்கோட கரண்ட் ஒய்ஃப். கோபத்தில் அவன் அப்ளிகேஷன் அனுப்பி விட்டான் டிவோர்ஸ்க்கு, அதில் சைன் போட்டு கொடுத்துவிட்டு கம்மன் நீ பாட்டுக்கு இருந்த வீட்டில். ஜங்குக்கு தான் நீ சைன் போட்டு அனுப்பிச்ச எந்த பேப்பர்லேயும் அவன் சைன் பண்ணலையே, கிழிச்சு அப்போவே தூக்கி போட்டான். இப்போ வரையும் நீ லீகல் ஒய்ஃப் ஜங்குக்கு. அப்படி இருக்கும்போது பாய் ஃப்ரெண்டுக்கும் உனக்கும் பிறந்த குழந்த ஒய்யாரின்கிற நீ. ஜங்குக் மாதிரியே இருக்கா ஒய்யாரி பார்க்குறதுக்கு. இந்த ஒரு விஷயம் பத்தாதா ஜங்குக் தன்னோட பொண்ணுன்னு ஒய்யாரியை கண்டுபிடிக்க? நீ ஏன் தான் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒயினை பார்த்து ஜங்குக் டேடி. இல்லை அங்கிள், என்ன சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். டேடி, மம்மி, பாட்டி 3 பேரும் இங்கேருந்து கிளம்புங்க, என்னோடய குவார்ட்டர்ஸில் போய் வெயிட் பண்ணுங்க, நான் ஈவினிங் வர்றேன், ஒய்யாரி பதனம் தூக்கிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயினப்போ நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போக பார்க்குறாங்க ஒயின். ஜங்குக் அப்படியே ஒயினோட ஹேரை பிடிச்சி தான் பக்கம் இழுத்து நிற்க வச்சுட்டாங்க. நீங்கள் எல்லோரும் கிளம்புங்க, இவளுக்கு சில ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது, அதை பார்த்து விட்டு ஈவினிங் கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஜங்குக் மம்மி டாடி 2 பேரும் ஒயின் அப்படியே அமைதியாக பார்த்துட்டு ஜங்குக் டாடி ஒய்யாரியை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. பாட்டிமா ஜங்குக்கை பார்த்து, இந்த மக்கு பண்டாரத்தை 4 குத்து குத்தி விடு, அப்போ தான் இது அடங்கும். நீ கொடுத்த பூசைக்கு இது திருந்திருக்கணும், ஆனாலும் திருந்தலைல்ல. உன்கிட்டே வந்து ஓம் பிள்ளையே வேற ஒருத்தனுக்கு பிறந்தவன் சொன்னால் எவ்வளவு காண்டாகும் உனக்கு, எனக்கு நல்லா புரியுது. இன்னும் 4 குத்து சேர்த்து குத்தி விடு, அப்போ தான் அவள் அடங்குவா அப்படின்னு சொல்லிட்டு
பாட்டிமா அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஒயின் பிக்கு பிக்கு நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இதுங்கெல்லாம் வந்து இந்த கேபின்குள்ளே உட்காந்துருக்குதுங்கன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ, அங்கிள் என் பொண்ணை வேற தூக்கிட்டு போயிட்டாரு. அதுங்கக்கிட்ட இருந்து என் பொண்ணை வாங்கவே முடியாதே, பொல்லாததுங்களாச்சே. ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஜங்குக்கை. ஜங்குக் அப்போ அமைதியாக டோர்கிட்ட போய் உள்பக்கமாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு எகெயின் தன்னோட கேபின் கிட்ட வந்து டெலிஃபோன் எடுத்து, ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருப்பேன், என்னோடய கேபினுக்கு யாரும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. திக்குன்னு இருக்குது ஒயினுக்கு. முக்கியமான மீட்டிங் இருக்கா சார் உங்களுக்கு? ஓகே சார், நான் போயிட்டு 4 ஹவர்ஸ் கழித்து வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேருந்து போக பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே ஒயினோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுத்து தன்னோட ஷோல்டரில் தூக்கிட்டாங்க. ஐயோ, என்ன பண்ணுறீங்க, என்னை விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஒயின். விட தாண்டி போகிறேன், இங்கே இல்லை, ரூம்குள்ளே வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட பர்சனல் ரூம்குள்ளே ஒயினை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒயினுக்கு புரிஞ்சு போயிடுச்சு என்ன நடக்க போகிறது அப்படின்னு. ஐயோ விட்டுடுங்க, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், உங்களோட குழந்தை தான் ஒய்யாரி. ஐயோ, டிவோர்ஸ் வேகிற ஆகலைன்னு சொல்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன், விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு அழுகுறாங்க ஒயின். போய பொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒயினை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் பொத்துன்னு போட்டாங்க. அம்மா, நல்ல வேலை தரையில் போடலை, இல்லை ஒரு வழி ஆயிருப்பேன் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அப்படியே எழுந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க ஒயின். ஜங்குக் வேக வேகமாக அவங்க ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தான் டிவோர்ஸ் ஆகலையே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, வீட்டை போய் இதெல்லாம் வச்சுக்கலாம், இது படிக்கிற இடம், இங்கே எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நான் ஒன்றும் படிச்சுக்கிட்டு இல்லையே, இப்போ இது என்னோட ஓன் ரூம் பட, எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு உன் கூட ஹாப்பியாக இருந்து, என்னை நீ ரொம்ப டென்ஷன் படுத்தியிருக்கா, என்னை கூல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே ஒயினோட சாரியை பிடிச்சி இழுத்து விட்டுட்டாங்க. இப்படியே ஒரு 3 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஒயின் அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்காங்க பெட்டில். ஜங்குக் ஒயின் பக்கத்தில் படுத்துட்டு ஒயினோட ஹேரை அப்படியே கோதி கொடுத்துட்டே, ஏன் அம்மா என்ன ஆர்ப்பாட்டம், இவளை சமாளிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. சும்மா சொல்லக்கூடாது, இப்போயும் என் செல்லக்குட்டி ஸ்ட்ரகிள் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது என் செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லி ஜங்குக் ஒயினோட சீக்ஸில் டைட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜங்குக் கிஸ் பண்ணதும் ஒயின் மெதுவாக ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து, முட்டாள் ஜியான், என்னால் முடியல, எனக்கு ஃபீவர் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். வரும், 3 ஹவர்ஸ், அதனால் கண்டிப்பாக வரும், அதுக்குத்தான் அடங்கி என் கூட இருக்கணும்னு சொல்கிறது. ஐயாரிக்கு வேற ஒருத்தவன் டேடியா, அதுக்கு தாண்டி போனே வச்சு செஞ்சேன். இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசுன, இப்போ 3 ஹவர்ஸ் தான் ஆயிருக்கு, அப்புறம் விடிய விடிய ஒரு வழி பண்ணிவிடுவேன் உன்னை, என்ன நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பேசவே முடியல ஒயினுக்கு. அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணி படுத்துக்கிட்டாங்க. எங்கள் அதர் ஹேண்ட் மினி வந்து தன்னோட லேப் சீனியர் கூட இப்போ டாப் ஃப்ளோருக்கு தான் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. மினி ஹேண்ட்ஸில் வச்சுருக்கிறது சின்ன பாக்ஸ் தான், கூட வந்திருக்க சார் பெரிய பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ வேக வேகமாக வெயிட்டை தூக்கிட்டு அப்ஸ்டேர் போயிட்டுருக்காங்க. இப்படியே ஃபியூ மினிட்ஸ் பாஸ் ஆகுது. அந்த பெரிய டாப் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ரூமை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க 2 பேரும். அந்த ரூமோட ஒரு மூலையில் தான் அந்த கருப்பு உருவம் நின்றுட்டுருக்கு. அப்போ மினி அந்த பிக் ரூமை அப்படியே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே, பரவாயில்லையே, குடோன் மாதிரி யூஸ் பண்ணுறதா சொன்னீங்க, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீனியர்கிட்ட. அதுக்கு அந்த சார் சொல்கிறாங்க, ஆமாம், நீட்டாக அரேஞ்ச் பண்ணி தான் இருக்கும், ஒரே ஒரு கால் பேசணும், நான் வந்து கால் பண்ணிவிட்டு வந்துடுறேன், செத்த வெயிட் பண்ணுங்கள், 2 பேரும் சேர்ந்து கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கால் பேசுகிறதுக்காக ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க அந்த சீனியர். அந்த டைமில் மினி அப்படியே அந்த பிக் ரூமை சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே சைடில் இருக்க ரேக்ஸ் எல்லாம் போய் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ரேக்குக்கு சைடில் இருக்கக்கூடிய மூலையில் தான் அந்த கருப்பு உருவம் மினி அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. மினி அப்போ சைடில் திரும்பி, ஐயோ ஐயோ, அழகழகான பொருட்களை வேஸ்டேஜ்னு சொல்லி இங்கே போட்டு வச்சுருக்காங்க, ஐயோ சரி என்னமோ நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோன் எடுத்து அங்கே இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம்
அழகாக வீடியோ எடுத்து ஒயின்கிட்ட காட்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தேவையே இல்லாமல் செல்ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணி அப்படியே செல்ஃபோனை ஒரு கிளான்ஸ் அப்படியே தனக்கு நேராக நீட்டி அந்த ரூமை அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க. ஒரு சைடில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு ஆப்போசிட் சைடில் அப்படியே அந்த கேமராவை திருப்பி பார்க்கும்போது மூளையில் நின்றுக்கிட்டு இருக்க அந்த கருப்பு உருவத்தோட ரியல் உருவம் அப்படியே தெரியுது மினியோட ஐஸுக்கு. உயிரே போயிடுச்சு மினிக்கு. அப்படியே ஃபோனை கீழே போட்டாங்க. ஆஹா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மூளையை தான் கவனித்து பார்க்குறாங்க. அந்த மூளையில் கருப்பு உருவம் இருக்குது. ஆனால் நார்மலான ஐஸில் மினியால் அந்த கருப்பு உருவத்தை பார்க்க முடியல. உண்மையிலேயே அப்படியே ஸ்வெட் ஆகி போயிடுச்சு மினிக்கு. அப்படி ஒரு கோரமான உருவம். அப்போ என்னது இது? இப்போ ஐயோ ஏதோ இருக்கும் போலேங்க அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, ஆனால் அதை வெளியில் காட்டிக்காம, சப்பா கை தடுமாறி விழுந்துருச்சு செல்ஃபோன் அப்படின்னு வாய் விட்டே சொல்லிவிட்டு மெதுவாக கீழே குனிஞ்சு அந்த செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது இந்த இடம், கொஞ்சம் நேரம் காற்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து அப்படியே டோர்கிட்ட போகிறாங்க. டோர்கிட்ட போயிட்டு அப்படியே திரும்பி அந்த மூளையை தான் மினி பார்க்குறாங்க. எதுவுமே அங்கே இல்லை. அடுத்த செகண்டே 2 ஸ்டெப்பில் டோருக்கு வெளியில் ஓடி போயிட்டாங்க. அப்பாடா, ஐயோ ஏதோ அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடியாந்துட்டோம் சமாளிச்சு. ஐயோ என்னது இது? கண்டிப்பாக நாங்கள் எதோ ஒன்று பார்த்தேனே, வீடியோ தான் எடுத்தேனே, வீடியோ பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு அந்த சைடு ஓடி போய் நின்றுக்கிட்டு வீடியோவை ஆன் பண்ணுறாங்க. இருந்தாலும் அந்த ரூம் டோர் ஓப்பனாக இருக்குது. இந்த ரூமோட கீ சீனியர்கிட்ட இருக்கும். அந்த லேப் சீனியர்கிட்ட இருக்கும். அதனால் மினியால் போய் க்ளோஸ் பண்ண முடியாது டோரை. கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது அந்த ரூம் பார்க்கும்போது. மினி ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணலை. வீடியோலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு சீனியர் சீனியர் அப்படின்னு ஷவுட் பண்ணுறாங்க. அடுத்த செகண்டே சீனியர் வேகமாக மினிக்கிட்ட ஃபோன் பேசிட்டேன் இதோ லாக் பண்ணிவிட்டு வந்துடுறேன் ரூமை, கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு ரூமை லாக் பண்ணிவிட்டு அவங்க கேஷுவலாக வந்துட்டுருக்காங்க. ஆனால் மினிக்கு உண்மையிலேயே இப்போ வரையும் பதட்டம் தாங்க முடியல. அமைதியாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய லைப்ரரிக்குள்ளே வந்துட்டாங்க வைனை பார்க்குறதுக்காக. வைன் இப்போ அங்கே இல்லை. ஏன்னா வைன் சங்குக்கோட ரூமில் இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் அமைதியாக அந்த லைப்ரரியில் உட்காந்து இவங்க வீடியோ எடுத்ததை ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு மினி தன்னோட ஃபோன் எடுத்து வீடியோவை ஆன் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.